RSN ராயர் கோயிலை தற்காக்க பேரணியை நடத்தினால் தாமும் ஒரு பேரணியை நடத்துவேன் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகரான ஜம்ரி வினோத் மிரட்டல் விடுத்துள்ளார். பெர்லிஸில் ஸ்ரீ வீரகாளியம்மன் கோயிலை உடைத்தால் பினாங்கில் இருக்கும் ராயருக்கு என்ன பிரச்சனை என்று அவர் கேள்வி எழுப்பினார். கோயிலை இடிப்பதில் என்ன தவறு, எந்த தவறும் இல்லை என்று ஜம்ரி வினோத் குறிப்பிட்டுள்ளார். கோயிலை உடைத்திருக்கும் பெர்லிஸ் மாநில அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அமைதி பேரணியை நடத்தவிருப்பதாக அவர் தெரிவித்ததுடன், பெர்லிஸில் மொத்தமே 3000 இந்துக்கள் மட்டுமே இருக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு பக்கமும் கோயில்கள் இருப்பது அர்த்தமற்றது என்று ஜம்ரி வினோத் குறிப்பிட்டுள்ளார். பெர்லிஸில் கோயில் இடிக்கப்பட்டதை கண்டித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை பேரணியை நடத்தவிருப்பதாக ஒரு கும்பல் தெரிவித்திருப்பதற்கும் தமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தெரிவித்துள்ளார். இந்த பேரணி தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் பதாகைக்கும் தமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும், இது போன்ற பேரணிகளை தாம் நடத்தவில்லை என்றும் பினாங்கு மாநில இந்து அறநிலையத்துறை தலைவரான RSN ராயர் விளக்கம் அளித்துள்ளார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 எனும் மாபெரும் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் இப்போட்டிக்கான மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை பெட்டாலிங் ஜெயா சிவிக் சென்டரில் மதியம் 1 மணி தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான போட்டியாளர்களின் பெயர்களை மலர் டிவி நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பங்கேற்றவர்களில் ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பேர் என மொத்தம் 20 பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வாகி உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிவிக் சென்டரில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் தாங்கள் கண்ட திரை இசை இலக்கியத்தை நயம்பட உரைப்பார்கள். இரு பிரிவுகளிலும் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம், இரண்டாவது பரிசு 3000 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம், மூன்றாவது பரிசு 1500 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம் வழங்கப்படுகிறது. அதோடு தமிழ் சாதனையாளர் ஒருவருக்கு சிறப்பு விருதும் வழங்கப்படுகிறது. இலக்கியத்தின் மீது நம் சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் எனும் நோக்கில் நம்மவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் அதன் தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜன் பெருமனதோடு இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். தரமான சமுதாயமாக நம் மக்கள் தொடர்ந்து மிளிர நம் ஒவ்வொருவரின் ஆதரவும் மிக அவசியம். எனவே பொதுமக்கள் தவறாது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நமது வெற்றி செல்வங்களை உற்சாகப்படுத்துங்கள். வாருங்கள், திரை இசை இலக்கியத்தை ரசித்து ருசிப்போம். ஸ்லாங்கூரில் அதிகரித்து வரும் வெளிநாட்டினரின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவு துறை தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு மேரு, USJ ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 252 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை துணை இயக்குனர் முகமது குசைரி கமாருடீன் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 710 வெளிநாட்டினரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பங்களாதேஷ், மியான்மர், இந்தோனேசியா, இந்தியா, நேபாள், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக நம்பப்படும் 252 பேரையும் கைது செய்ததாக முகமது குசைரி கமாருடீன் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும், சட்டவிரோதமாக மலேசியாவின் எல்லை பகுதிகளை கடந்து மலேசியாவுக்குள் நுழைந்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முகமது குசைரி கமாருடீன் கூறினார். அவர்களை பணிக்கு அமர்த்திய பல்வேறு நிறுவனங்களையும் அடையாளம் கண்டிருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் முகமது குசைரி கமாருடீன் கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பாஸ் கட்சியின் 72வது பேராளர் மாநாட்டில் அம்னோ உடனான தேர்தல் பேச்சுவார்த்தையை தொடங்கவிருப்பதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்குடின் ஹசன் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டுக்கு அம்னோவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அம்னோவின் முக்கிய தலைவர்கள் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக டதஸ்ரீ தக்குடின் ஹசன் தெரிவித்தார். முன்னதாக அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி பாஸ் கட்சியின் அழைப்பை ஏற்பதாகவும், அம்னோவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அவரை அடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே பாஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தினார்.
பாஸ் கட்சி உடனான ஒத்துழைப்புகள் குறித்து அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இயங்கிய 6 கேளிக்கை மையங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் மூடியுள்ளது. இன்று அதிகாலை கெப்புங், செப்புத்தே, புக்கிட் பின்தாங் ஆகிய பகுதிகளில் இயங்கி வந்த கேளிக்கை மையங்களில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சிறப்பு சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதில் கேளிக்கை மையங்களின் பாதுகாவலர்கள் என்று நம்பப்படும் 18 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காத பாதுகாவலர்களை கைது செய்திருப்பதாகவும் கேளிக்கை மையத்தின் வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் கேளிக்கை மையத்தின் உரிமையாளர்கள் ஆஜராகும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட 6 கேளிக்கை மையங்களையும் தற்காலிகமாக மூடும்படி கோலாலம்பூர் நகராண்மை கழகம் உத்தரவிட்டதுடன் கேளிக்கை மையத்தில் இருந்த தொழில்நுட்ப பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் கட்டாயம் போட்டியிடும் என்று பக்கத்தான் ஹராப்பான் தலைவரும் பிரதமருமான டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பரிசான் உடனான ஒத்துழைப்புகள் குறித்து பக்கத்தான் கூட்டணியின் தேர்தல் குழு தலைவர் டத்தஸ்ரீ அமீருடின் ஷாரி பொறுப்புடன் செயல்பட்டு வருவதாக டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமீருடின் எல்லா வகையிலான அரசியல் ஒத்துழைப்புகளையும் ஆராய்ந்து சிறந்த வழியை தேர்ந்தெடுப்பார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பரிசானும் பரிகாத்தானும் கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளவிருப்பதாக வெளிவரும் செய்திகள் குறித்து அந்தந்த கட்சிகளின் அரசியல் நிலைப்பாடுகள் அவரவர் கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் என்று டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பக்கத்தானின் தேர்தல் கூட்டணிகளில் தொகுதி பங்கீடுகளும் முக்கிய தலைவர்களின் வேட்பாளர்கள் நியமனங்களையும் பக்கத்தான் தலைமை முடிவெடுக்கும் என்று டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.